ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் சேனல். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே கொலக்கட்டை தாங்க. ஆனா இந்த கொலக்கட்டை மேல் மாவு செய்யறதுல பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னா மேல் மாவு வந்து ஹார்ட் ஆயிருது, இல்ல சூடா சாப்பிடும் போது நல்லா இருக்கு, லேட் ஆச்சுன்னா ஹார்ட் ஆயிருது அப்படிங்கிறாங்க. ஆனா நான் செய்யற இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா மேல் மாவு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஒரு நாள் கூட வச்சு சாப்பிடலாம். சாஃப்டா நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். நான் கொலக்கட்டைக்கு அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்ய போகிறேன். 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு எந்த கிளாஸில் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. 2 மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. தண்ணி நிறைய இருந்ததுன்னா எக்ஸஸ் தண்ணியை எடுத்து வச்சுட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நீங்கள் எடுத்து வச்ச பேலன்ஸ் தண்ணி, அது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்தி தண்ணி சூடானதும் அரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டி தட்டாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. பொறுமையாக கலக்குங்க. நல்லா வெந்து வரணும், கடாயில் ஒட்டக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். கடாயில் ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு. உங்கள் கையிலையும் ஒட்டக்கூடாதுங்க. இது தாங்க கரெக்டான பக்குவம். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆறுனதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இந்த ரேஷியோவில் நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ மாவு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. தேங்காய் பூரணத்துக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. கார கொலக்கட்டைக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. நம்ம மூடி வச்சுருந்த கொலக்கட்டை மாவு பாருங்களேன், கையில் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இந்த இனிப்பு பூரணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறேன். நான் குட்டி குட்டியாக தாங்க பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம ஒவ்வொன்றா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ 5 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு. பிக்கும் போதே பாருங்களேன், வாவ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ கார கொலக்கட்டைக்கு பேலன்ஸ் இருக்கிற மாவில் இதை அப்படியே கொட்டி பிணைஞ்சு இட்லி தட்டில் 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கார கொலக்கட்டை, இனிப்பு கொலக்கட்டை எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு அசத்துங்க. பாய்.